பிரான்ஸ்ல ஒரு சின்ன கிராமத்துல வந்து பீட்ரஸ் கான்சல்விஸ்னு ஒரு சின்ன பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறக்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கான். அந்த ஊர் மக்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. பிகாஸ் அவன் பிறக்கும் போதே அவனோட ஃபேஸ், பாடி எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஹேர் இருந்திருக்கு. இது ரொம்ப வியர்டா இருந்திருக்கு. இந்த கண்டிஷன் பேர் வந்து ஹைப்பர் ட்ரிச்சோசிஸ். அவன் பிறந்ததுமே வந்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப பயந்துருக்காங்க. ஏன் அவன் சொந்த ஃபேமிலியே பயந்துருக்கு. பயத்துல வந்து இவனை வந்து அந்த ஊர்ல வந்து ராஜாட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கிஃப்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஊர்ல அந்த டைம்ல ராஜாவா இருந்தவர் பேர் வந்து ஹென்ரிட்டோ. அவர்கிட்ட போயிட்டு எங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்கப்பா, கிஃப்டா கூட வச்சுக்கோங்க, காசு வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. பட் என்னதான் அங்கே இருந்த ஃப்ரான்ஸ் பீப்புள் எல்லாரும் இவரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக ட்ரீட் பண்ணாலும் வந்து கிங் ஹென்ரி டூ வந்து அவர் ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணி அவருக்கான எஜுகேஷன், அவருக்கான நோபல் மென்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஹென்ரி டூவோடைய அரசவையிலையும் அவருக்கு இருக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்திருக்கு. அவர் அங்கே தான் இருந்திருக்காரு. லாட்டின் லேர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய லாங்குவேஜ் ஸ்போக் பண்ணுவாராம். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவர் கற்றுட்டுருக்காரு. ஸோ அதனால் அந்த அரசவையில் அவருக்கும் ஒரு இடம் இருந்திருக்கு. அவர் வந்து ரொம்ப நோபல் மென் மாதிரி நல்லபடியாக வாழ்ந்திருக்காரு. அவர் பீப்புள்லாம் அவர் கிராஸானா சொல்லுவாங்களா, ஹி லுக்ஸ் லைக் அ பீஸ்ட் பட் லிவ்ஸ் லைக் அ நோபல் மென். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நோபல் மென்னாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. இதை வந்து அரசவையில் இருந்தால் நிறைய மென் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம், ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். அந்த பொண்ணோட பேர் வந்து கேத்ரின் ரெஃப்லின். பொண்ணு வந்து ஒரு சாதாரண நார்மல் பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலியில் இருந்தது, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. நிறைய குழந்தைங்களும் பெற்றுக்கிட்டாங்க. அது சில குழந்தைங்க வந்து நல்லபடியாகவும் பிறந்திருக்கு, சில குழந்தைங்க வந்து இவங்கள மாதிரி ஹெல்த் கண்டிஷன்லையும் பிறந்திருக்கு. இன்னும் சில பேர் என்ன நம்புறாங்கன்னா, இந்த ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து பியூட்டி அண்ட் பீஸ்ட் வந்து எழுதப்பட்டிருக்கு. பியூட்டி அண்ட் பீஸ்ட் டிஸ்னியில் இருக்குல்ல, அது வந்து இந்த ஸ்டோரி இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில பீப்புள் நம்புறாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, டாடா.